ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி தாங்க அவிக்கணும். ஊற வச்ச தண்ணியில் அவிக்காதீங்க. நான் வந்து குக்கரில் இந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா இந்த குழம்புலேயே தான் இந்த தண்ணி வச்சே தான் அப்படியே குழம்பு வைக்கிறோம். அதனால் வந்து பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு போட்டு இது வந்து ஒரு 3 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஒரு 3 விசில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க. இதை அப்படியே குழம்புல சேர்த்துடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக வெந்திருக்கு. இன்னும் 2 விசில் வந்துருச்சுன்னா குழஞ்சிருக்கும். கரெக்டாக இருந்துச்சு. 3 விசில் எடுத்துருந்தேன்னா இது வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இந்த குழம்பு வந்து ஒரு டைம் வச்சுட்டிங்க, காலையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் கூட ஆகிக்கிறங்க. தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிடலாங்க. அதோட ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு. இதில் 2 வெங்காயம் போடுறீங்கன்னா, சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயத்தை. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நிறைய சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி. நீங்கள் செய்கிற அளவு அதிகமாகிருச்சுன்னா வெங்காயம் தக்காளியோட அளவும் அதிகப்படுத்திக்கோங்க. இதுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் நிறையா போடுங்க. புளி கம்மியாக ஊற்றுங்க. அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிரேவியும் நம்மளுக்கு நிறையா கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூனு கூட போட்டுக்கோங்க. அப்படி இல்லை, இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்காது. ஓரளவுக்கு நார்மல் டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். நான் வந்து ரொம்ப காரம் போட மாட்டேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. மசாலா பொடியோடலாம் போட்டாச்சு. இதோட பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், மூடி வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணியோடே ஊற்றிடுங்க. அதில் இருக்க சத்து எல்லாமே அந்த தண்ணியில் தாங்க இருக்குது. தயவு செஞ்சு தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தட்டைப்பயிறு வேக வைக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் போல் உப்பு போட்டிருந்தேன். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை நல்லா கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காக கிரேவி ஆயிரும். வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போயே பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதிலேருந்து கொஞ்சம் போல் ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா நான் வந்து நாட்டு தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன், சின்ன தக்காளியாக. அதனால் வந்து புளி வந்து கம்மியாக ஊற்றிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டே எப்போவுமே புளி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றி குழம்பு கொதித்ததுக்கப்புறமேட்டு புளி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த தட்டைப்பயிர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சு அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டு. இப்போ இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இதிலே உங்களுக்கு தேங்காய் ஊற்றணும் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ வந்து பயறு மட்டும்தான் அரைச்சிருக்கேன். இப்போ அதோட பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாங்க.
எல்லாத்தையுமே ஊற்றிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க குழம்ப. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும். அந்த பயரோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறது. ஃபஸ்ட்டே நீங்கள் குழம்பு போடுறப்பயே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு, உரப்பு, காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மதியம் லஞ்சுக்கும் ஆயிரும், நைட்டுக்கு டின்னருக்கும் ஆகிக்கிறோம். தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்மளோட கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் தூவி இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தட்டைப்பயிறு குழம்பு ரெடியாகி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.